ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் டிடிஸ். நான் இன்னைக்கு சொல்ல போகிற சீக்ரெட் உங்களுக்கு பெரிய அபண்டன்ஸை கொடுக்க போகுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி எல்லாருமே படிக்கிற சிலபஸ் கண்டென்ட்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்றது சேம் தான். கஷ்டப்பட்டு மக்கப் பண்ணி மறந்து போகிறாங்களா, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுன்றதுக்காக டே அண்ட் நைட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்களா, இது எல்லாமே அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே நம்ம கட்ட போகிற பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, குவான்டிட்டி இப்படி ரெண்டுத்துலையும் எதில் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா கண்டிப்பாக குவாலிட்டி தான். நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை புக்கை படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எப்படி படிக்கிறோம் அதுதான் இங்கே மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. ஸோ எப்படி படிக்கலாம், அதுக்கான 6 மெத்தட்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் யூ வாண்ட் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவான டெசிஷன் எடுக்கணும். உங்கள் கோல் எது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், பிளானிங். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த டேஸை, அந்த கோல்டன் டைம்ஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்காவாக பிளான் பண்ணணும். தேர்ட் ஒன், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆக்ஷனில் இறங்கணும். ஃபோர்த் ஒன், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதை கன்சிஸ்டன்சியாக உங்கள் டே டுகெதர் லைஃப்பில் கொண்டு வரணும். ஃபிஃப்த் ஒன், இவ்வளோ நாளாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கான டெஸ்ட், ப்ராக்டிஸ், அதுக்கான ரிவார்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். தென் லாஸ்ட் ஒன், இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி உங்களோட கடமையை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டிங்க அப்படின்ற ஸ்ட்ராங்கான பிலீவோட உங்கள் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதுதானே ரொம்ப பெரிய ப்ராசஸ். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணதுக்கான விக்ட்ரிஸை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.